பிரான்சில் வசிப்பிட அனுமதி சீட்டு விண்ணப்பங்கள் தேங்கி கிடப்பது வெளிநாட்டினரிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிர்வாக தாமதத்தை விரைவுபடுத்த ஒத்துசேன் மாவட்ட நிர்வாகம் 30 புதிய அதிகாரிகளை குடிவரவுத்துறையில் அவசரகால திட்டத்தின் கீழ் நியமித்துள்ளது. விண்ணப்பங்கள் குவிந்து வருவதால் வழக்கமாக 4 மாதங்களில் கிடைக்க வேண்டிய அனுமதி பத்திரம் பெற தற்சமயம் 8 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை மாற்றவே மாவட்ட ஆட்சியாளர் இதற்கு முன்னுரிமை அளித்து இந்த புதிய ஆட்களை பணிக்கமர்த்தியுள்ளார். ANEF என்ற இணையதளம் மூலம் வெளிநாட்டினர் 24 மணி நேரமும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை எளிதாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்ததால் மாவட்ட அலுவலகங்களில் கடுமையான வேலைப்பளுவும் தாமதமும் ஏற்பட்டுள்ளன. முறையான ஆவணங்களை சமர்ப்பித்தும் ஆன்லைன் தளத்தில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகளால் பலருக்கு அனுமதி சீட்டு புதுப்பிக்கப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவாக பல தொண்டு நிறுவனங்கள் பிரெஞ்சு அரசுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன. காலப்போக்கில் வசிப்பிட அனுமதி பத்திரம் கிடைப்பதில் ஏற்படும் தாமதம் வெளிநாட்டினரின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கிறது. தகுந்த ஆவணங்கள் இல்லாததால் பலர் தங்களின் வேலைகளை இழக்கும் அபாயமும் அரசாங்கத்தின் சமூக நல உதவிகள் நிறுத்தப்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.